இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஒரு சத்தமா ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இங்கு வந்திருப்பது சும்மா அல்ல, நாம் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுகிற இடம். சபை என்பது எல்லாவற்றையும், எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனங்களை ஒருத்தர் வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம். எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை. இருக்கிறவங்க எல்லாம் ஹல்லேலூயா. சபை என்பது ஏதோ பாட்டு பாடி, ஏதோ கைத்தட்டி, ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டு போவதல்ல. இங்கு வந்திருக்கிற நம்முடைய சிந்தைகளும் நம்முடைய இருதயங்களும் நாம் ஒன்றரை கலர்வதற்கு விட்டு கொடுப்போமே, ஆனால் இங்கு தேவன் அசைவாடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்ன தேவையோடு வந்திருந்தாலும் உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, சொல்லுங்க, ஒரு நன்மையோ. எத்தனை பேர் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி வர ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் கர்த்தரை தேடி வந்திருக்கிறபடியால் ஒரு நன்மையோ, சத்தமா சத்தமா, ஒரு நன்மையோ எனக்கு குறைவிடா. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இப்ப பாருங்க, நம்ம வீட்டுல அடுப்பு ஊதிட்டே, நல்லா அடுப்பு ஊதுனீங்கன்னா என்ன நடக்கும்? அந்த வெக்க, சொல்லுங்க, நம்ம மேல அடிச்சுனா கொஞ்ச நேரம் என்ன நடக்கும்? நம்ம மேல மோந்து பார்த்தா அந்த தீக்க வெக்க நம்ம மேல இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சப்பாத்தி சுடுற ஒரு குடோனுக்குள்ள போனா வெளியே வரும்போது என் மேல என்ன நடக்கும்? வாசனை வீசும். ஒரு ஹல்லேலூயா. அதுபோல நீங்க இங்க வந்திருக்கிறபடியால் இங்க உங்க மனம், உங்க சிந்தை, உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை, உங்க போராட்டம், உங்க பாடுகளை நினைத்து இழுத்து கொண்டிருக்கும். அதுக்கு இடம் விடாம உங்க முழு மனதோடு இந்த இடத்துல இணைக்கப்படுவீங்கன்னா கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் உங்க ஒவ்வொருவர் மூலம் வெளிப்படும்படி கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அப்போதான் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். என் குறைவுகளை நிறைவாக்குகிற இடம் சபை. ஹல்லேலூயா. என்னை பெரியவனாய் மாற்றுகிற இடம் சபை. சிறியவனை புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு அமர பண்ணுவதற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற இடம் சபை. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த விசுவாச கண்களை பாருங்க. நான் வந்த வழியாய் திரும்பி போக மாட்டேன். நான் வந்த வழியாய் திரும்பி போக மாட்டேன். சொல்லுங்க, நான் வந்த வழியாய் திரும்பி போக மாட்டேன். பிரதர், நான் வந்த வீட்டு வழி இல்ல, அந்த பிரச்சனையோடு திரும்பி போக ஆண்டவர் விட மாட்டார். அதே பாரத்தோடு திரும்பி போக விட மாட்டார். அதே துன்பத்தோடு திரும்பி போக விட மாட்டார். அதே கண்ணீரோடு திரும்பி போக விட மாட்டார். ஏன்னா இந்த வார்த்தை உண்மையுள்ளது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தலையோடு நீங்க இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னா, நீங்க உண்மையிலே 5 நிமிஷம் ஜெபிக்கப்படும் போது நீங்க இணைக்க ஆரம்பிக்கிறீங்க. வேதம் சொல்லுது, தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலைநிறுத்த முடியாது. ஒரு மனம் இருதயம் ஒருமுகப்படும் போது ஆண்டவர், நீங்கள் உங்களை பாடுகளே சொல்ல வேண்டாம், ஏன்னா உள்ளத்திலிருந்து அது ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். இருக்கிற ஒரு ஹல்லேலூயா. அது உங்க வேலை சிஸ்டர், அது ஏன் வேலை? அது இங்க வந்திருக்கிற எல்லாருடைய வேலை.
கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மதந்து மதந்து மகிழணுமே, நான் மதந்து மதந்து மகிழணுமே, வறுமையா வறுமையா அதிசயமே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவன் தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் சோதரரே, ஜீவன் தண்ணீரே வற்றாத நதியாக மாறும் சோதரரே. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? இது போதாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவரிடத்துல மட்டும்தாங்க சந்தோஷம். ஏன்னா வேதம் சொல்லுது, அவருடைய சமூகத்தில் ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. நீங்க வேற எங்க போனாலும் அந்த சந்தோஷம் ஒரு அரை மணி நேரம் இல்ல 2 மணி நேரம், ஆனா அவர் சமூகம் மட்டும்தான் நிரந்தர சந்தோஷம். ஆனா உங்கள் காயங்களை கட்டுவார், உங்க வேதனையை மாற்றுவார், உங்கள் துன்பத்தை மாற்றுவார். இங்க கொண்டு வந்திருக்கிறது உங்களை அழ வைப்பதற்கல்ல, மகிழ்ந்து களிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியா உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எல்லா கரங்களை பற்றி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எனவே நீங்க உங்களுக்கு யாரும் இல்லை என்றல்ல, நீங்கள் உண்மையா உங்கள் மனது ஒரு 5 நிமிடம் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் ஒரு இணைப்புகளை ஏற்படுத்துவார். என்ன செய்வார்? இணைப்புகளை ஏற்படுத்துவார். நீங்க அப்படி இயேசுவேன்னு கூடும்போது அப்படியே மகிமை அலை 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 வாய் நிரப்பும். அப்பொழுது அந்த வேதம் சொல்லுது, அப்படியே மகிமையினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். அவருடைய பிரசன்னம் நம்மை பரிசுத்தமாக்கும். அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்களை உடைக்கும், வேதனையை மாற்றும், துன்பத்தை மாற்றும், அவமானத்தை மாற்றும், கண்ணீரை மாற்றும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல ஆமென் சொல்லிடுவாங்க. ஹல்லேலூயா. உங்க வேலை இல்லாத நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். கடன் வாங்கி கொண்டிருக்கிறவங்களை கடன் கொடுக்கிறவங்கள கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இயேசு முதல்ல செய்ததே அற்புதமே. கானா ஒரு கல்யாண வீட்டுல அவர் அற்புதம் செய்தார். 1000 அற்புதம் செஞ்சாங்க சார். ஆனா முதல்ல அவர் செய்தது குடும்பத்துல, உங்க வீட்டுல அவர் அற்புதம் செய்கிறவராய் வருவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை கட்டி உன் குடும்பத்துல அற்புதம் செய்வார். உன் பிள்ளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறையோ, உன் பிள்ளை வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். உன் எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறையோ, அந்த எதிர்காலத்தில் அற்புதம் செய்வார். கர்த்தர் நல்லவர். நீங்க வந்திருக்கிற இடம் சாதாரணமான இடம் அல்ல, நேரம் போகுகிற இடம் அல்ல, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து கூடுகிற இடம் அல்ல. சத்தமா ஆமென் பிரதர், சத்தமா சத்தமா ஹல்லேலூயா. நீங்க என்ன தப்பா நினைச்சு கூட என்ன இந்த பயம் வந்து சத்தம் இல்ல, நீங்க ஆமென் சொல்லும்போது அது உங்க வாழ்க்கையில் அற்புதமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. உங்க விடுதலை வழியை திறக்கிறீங்க. எஸ், நான் என் வாழ்க்கைக்கு என் கதவை திறக்கிறேன். இது ஒரு ஆவிக்குரிய அடையாளம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லி கடந்து சொல்ல விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனங்களை வாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்பாய்? ஆசீர்வாதமாய் இருப்பாய். சொல்லுங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் இந்த வாக்கு தத்தத்தை ஆமென் சொல்றீங்க? இது எனக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக வச்சிருக்கிற வாக்கு தத்தம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்லா நல்ல ஆமென், நல்ல ஆமென். ஹல்லேலூயா. நான் கொஞ்ச நாள் ரொம்ப பேசணும் பாருங்க, ரொம்ப கட்டன்றைட்டா பேசணும். ஆனா ஆண்டவர் கண்ணை திறந்தார். நான் ஆபிரகாமின் பிள்ளையாக மாற்றப்பட்டேன். நீங்க ஆபிரகாமின் பிள்ளையா மாற்றப்பட்டிருக்காங்க. பேசுறேன் ஆண்டவர் சில நேரத்துக்குள்ள நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதி. எல்லாரும் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 வசனத்தை என் கூட வாசிங்க. நான் உன்னை, எல்லாரும் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். நான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் வேதம் சொல்கிறது விசுவாச மார்க்கத்தால் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேரும் ஆபிரகாமுடைய குமாரனாயிருக்கிறார். உங்களுக்கு நான் வசனத்தை காட்டுறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய ரகசியமான மறுதனம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இப்ப நீங்க யாரும் நானும் யாரும்? நீங்களும் நானும் யாரு? சொல்லுங்க. விசுவாச மார்க்கத்தார். எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் போதாது. ஆமென். சத்தமா யாரெல்லாம் இப்ப இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? அத்தனை பேரும் விசுவாச மார்க்கத்தார்கள். எத்தனை பேரோ அத்தனை பேரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று உங்களுக்கு ஒரு அறிவு வரணும். நான் சாபத்துக்கு பிள்ளை அல்ல, ஆசீர்வாதத்தின் பிள்ளை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமானார். ஹல்லேலூயா. எங்க அப்பா எனக்காக சாபமானபடியால் நான் சாபத்தில் இருந்து ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எதுக்கு சாபமானார்? பாஸ்டர் அவர் சாபமானார் 2000 வருஷத்துக்கு முன்னா இயேசுவை சிலுவையில தூக்கிட்டாங்க. 40 நாள் நாங்க சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம். பாவம் இயேசுவையே சிலுவை. இல்ல அவர் எனக்காக சாபமானது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். என் வீட்டுக்குள்ள, இந்த சபைக்குள்ள, நீ வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள்ள வரும்படி இயேசு எனக்காக சாபமான நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். இயேசு எதுக்கு சிலுவையில் அறையப்பட்டார்? நான் ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவேன். ஏன்னா நான் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. வேதம் சொல்லுது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நான் முற்காலத்துல பிசாசுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டேன். இன்னைக்கு நான் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது சிலுவையை பற்றிய உபதேசம் கட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபரமாயிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை
சொல்லலாமா? ஆமென். தேவ பலன். ஹல்லேலூயா. இப்ப வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வரும்படி இயேசு சிலுவையில சாபமானார். ஆமென். உங்களுக்கு யாரும் நிக்கல, உங்களுக்கு யாரும் பரிகாரம் செய்யல, யாரும் உங்களுக்கு துணை நிக்கல, யாரும் உங்க கூட இல்ல. உங்களுக்கு பணம் இருந்தா 4 பேர் கூட நிப்பான். ஒண்ணுமே இல்லாத நேரம், யாரும் உங்களுக்கு நிக்காத நேரம், ஒருத்தர் வந்து நின்றார். அவர்தான் இயேசு. அவன் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, உன் பேரை, இந்த வசனத்தை காணாம படிச்சிருங்க, நடக்கும் போதும் இருக்கும் போதும் அவ இப்படி சொன்னா. வேதம் சொல்லுது, ஆபிரகாம் தன் கற்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். நம்ம நாளைக்கு 100 ரூபாய் தேவை, அததான் நினைச்சுட்டே நடப்போம். ஆமாவா இல்லையா? ஹலோ, இருக்கிறீங்களா? அவ இப்படி சொல்லிட்டாலே என்ன செய்யலாம்? அந்த அக்கட்ட பார்க்கணுமா, இந்த அண்ணனை பேக்கும் அப்படி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா வேதம் சொல்லுது, வேதம் மாறி சொல்லுது, அவன் அதை கற்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, இந்த வாக்கு தத்தத்தை உண்மை உள்ளவர் என்று விசுவாசிக்கிறவங்க உங்க இருதயத்துல பதிச்சு அதை பேச ஆரம்பிங்க. இது என் வீட்டுல நடக்க போகுது, இது என் வாழ்க்கையில நடக்க போகுது, என் குடும்பத்துல நடக்க போகுது, இந்த சபையில நடக்க போகுது, ஊழியம் செய்த வாழ்க்கையில நடக்க போகுது. வாக்கு தத்தம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பேரை பெரிய ஜாதியாக்கு நீ ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்பா? நீ மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறவனாய் மாறு. நீ மற்றவர்களை என்ன செய்வாய்? ஆசீர்வதிப்பாய். நான் பேசுகிற ஒரு வார்த்தை அநேகரை கட்டி எழுப்பும். அநேகர் விழுந்து போன வாழ்க்கையை செத்து போனவர்கள் உயிர் தெழுவார்கள். ஏன்னா என் மேல அந்த ஆசீர்வாதம் வந்திருக்குது. நான் ஆபிரகாமின் பிள்ளை, இயேசுவின் மூலம் நான் ஆபிரகாமின் பிள்ளை. என் மேல அந்த ஆசீர்வாதம் இருக்குது, உங்க மேல அந்த ஆசீர்வாதம் இருக்கு. நீ பேசுவாது அற்புதங்கள் நடக்கும், நீங்க பேசுவாது உங்களாக நடக்கும். ஏனென்றால் உங்க மேல ஒரு ஆவியானவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடுவா, நேரமாயிடுச்சு. கண்களை மூடி. ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி. இந்த ஆசீர்வாதம் வரும்படிதான் அப்பா எனக்காக நீங்க சாபமானீங்க. 3 ஆணிகள் மத்தியில எனக்காக ரத்தம் சிந்தினீங்க, துப்பப்பட்டீங்க, அடிக்கப்பட்டீங்க, புறக்கணிக்கப்பட்டீங்க, அழுகில்லாதவரா மாறினீங்க. நான் தானே அது சொந்தக்காரன். பிரதர், நீங்க விசுவாசிச்சா, சிஸ்டர் விசுவாசிச்சா, இன்னையிலிருந்து சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில காண முடியும். ஏன்னா அந்த வாக்கு உண்மை உள்ளது. பிரதர், சிஸ்டர், வானம் மாறலாம், பூமி மாறலாம், என் வார்த்தையோ மாறாதது. எல்லாரும் கண்களை மூடி. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் விட்டு கொடுங்க பிரதர். உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருந்தா கூட அப்படியே விட்டு கொடுங்க. நிறைய தெரிஞ்சிருந்தா கூட சிஸ்டர் விட்டு கொடுங்க. ஒரு குழந்தை மாதிரி மாறிடுங்க. அந்த உருமனத்துக்குள்ள வாங்க. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் அப்படி பனியே போல அது உங்களுக்குள்ளதான் இருக்குது. இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கனாலே அது உங்களுக்கு உள்ளதான் இருக்குது. எப்படி ஒரு தென்னம் விதையா நம்ம வைக்கிறோமோ அதுக்குள்ள அது 1000 காய்க்கிற விதைகள் இருக்கிறது போல, 1000 அந்த தேங்காய் இருக்கிறது போல உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உள்ளதா இருக்குது, உங்களுக்கு உள்ளதா இருக்குது. அது இப்ப நீங்க வளர விடுவீங்கன்னா, தண்ணீர் ஊற்றுவீங்கன்னா, விசுவாசிக்கிற மட்டும் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறப்பீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர்கள் இப்போது மட 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 என்று வளர்ந்து பெறுகிறோம். இப்ப நீங்க எனக்காக வைத்தது உங்களுக்காக, உங்க தலைமுறைக்காக, உங்க குடும்பத்திற்காக, உங்க பிள்ளைகளுக்காக, நீங்கள் வேலை செய்து சேர்த்து வைக்கிற உங்க பிள்ளைகள்